வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வார கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. இப்போ ரெட்ரோ டீம் கிட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு, அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. இப்போ அந்த டீம்ல இருந்து தான் கேப்டன்சிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இப்போ அதில் இருந்த ஒருத்தர் இவர் வெளியே போயிருக்கணும், உள்ள இருந்து என்ன பண்றாருன்னு தெரியல, அவருடைய ஸ்பேஸை இன்னும் தேடிட்டு இருக்காரு. அது இவர் கையோட எடுத்துட்டு போயிட்டாருல அந்த ஸ்பேஸ்லாம், நம்ம பிரவீன் காந்தி டைரக்டரு. ஸோ அந்த ஸ்பேஸை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிற அமித் பெருசாக எதுவும் கேம் ஆடல. ஆனால் கனியக்காவை பற்றி கோத்து விட்டாரு. கனியக்கா அதுக்கெல்லாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணியெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க வீக்கெண்டில். இப்போ அந்த அமித் தான் பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருக்கிறார். இது என்ன கொடுமை! போன வாரம் ரம்யா, இந்த வாரம் அமிதா அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அடுத்த வீக்கெண்டு வர்ற வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ரோஸ்ட்டு அடி பார்த்தீங்கன்னா அமித்து தான் இருக்க போகுது. நார்மலாக ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதை பண்ண சொன்னாலே அதை ஒழுங்காக பண்ணாமல் சொதப்புவார். வீக்கெண்டில் அப்படி திணறாரு பேசுறதுக்கு. ஸோ பாயிண்ட் இல்லாமல், அதாவது என்ன சொல்ல வந்தாலும் அதை ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு. இவரெல்லாம் எப்படி கன்னடத்தில் பிக் பாஸாக இருந்தாருன்னு தான் நமக்கு புரியல. ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக எழுதி கொடுத்துருவாங்களோ, வெறுமனே டப்பிங் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தான் இவருடைய வேலையாக இருந்திருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. வியனாவே போதும் அமித்தை கதற விடுறதுக்கு. இதில் கனியக்கா கேங்கை வேற சீண்டி விட்டுருக்காரு. ரம்யா அந்த கேங்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் ஒட்டுமொத்தமாக எங்கே எப்போ சிக்கிறான்னு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தாங்க. கன்னி, எஃப்ஜே, அவங்களுடைய அந்த எவ்வளோ கோவம் இருக்குது, வெறி இருந்தது ரம்யா மேலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன்சி டாஸ்க் பற்றி கேட்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அவ்வளோ கடுப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேங்கை பகச்ச மாதிரி தான் அமித் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் எங்கே என்ன தப்பு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கூர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க விக்கல்ஸ், விக்ரம், கனி, எஃப்ஜே எல்லாருமே. இதில் சபரியும் தான். ஸோ கூர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நிச்சயமாக சிக்குவார். ரம்யா வாங்கின அடியை விட பயங்கரமாக அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரம்யா கதறின மாதிரி நானும் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லாமல் இருந்தா சரி அப்படின்னு தான் சொல்லணும். ஃபிசிக்கல் டாஸ்க் ஏதாவது வச்சு அப்படி பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாரா அப்படின்னா பேசும்போதே இப்படி இன்பேலன்ஸாக இருக்கு. இவர் எப்படி பேலன்ஸ் டாஸ்க் வச்சு அதை சமாளிக்க முடியாது? வேற என்ன மாதிரி வச்சுருப்பாங்க? அந்த டீமில் இருக்கவங்கலாம் இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, இதில் ட்விஸ்ட் இப்படி வச்சா எப்படி இருக்கும்? ரெட்ரோ டீம் தான் கேப்டன்சிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம், ஆனால் மாடர்ன் சினிமா டீம் இருக்காங்கல்ல, அவங்க தான் கேப்டனை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பவர் எடுத்து நிச்சயமாக விக்கல்ஸ் கிட்ட கொடுக்க மாட்டாங்க, கனிக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க அந்த டீமில் தோத்த டீம் தான் சூஸ் பண்ணணும் போது அப்போ அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லாத ஆளாக அமித் நிச்சயமாக இருப்பார். ஏன்னா இதே போல் ஒரு சுச்சுவேஷன் தான் முதல் வாரத்தில் நடந்தது. முதல் கேப்டன்சியில் அங்கே பிரவீன்ராஜ், ஆதிரை, துஷார் இருந்தாங்க. அப்போ இதே போல் ஓட்டு போட சொன்னாங்க டீலக்ஸில் இருந்தவங்கள. அப்போ டீலக்ஸில் இருந்தவங்க தேர்ந்தெடுத்தது யாரை? துஷாரை. ஏன்னா ஆதிரை கேள்வி கேட்பாங்க, கத்துவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. பிரவீன்ராஜ் அவரும் கத்துவார், பிரச்சனை பண்ணுவார், ரகடாக இருப்பார். இதில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா துஷார். ஸோ துஷாரை தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு சில காரணங்கள்லாம் சொல்லி உருட்டினாங்க, இல்லாத காரணத்தெல்லாம் சொல்லி. ஸோ துஷாரை அப்படி சூஸ் பண்ண மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. திவ்யா இருக்கிறாங்க, விக்கல்ஸு, சுபிக்ஷா, இவங்களெல்லாம் தாண்டி கேப்டன் ஆகுறாருன்னா அப்போ டாஸ்க் அவர் விளையாடி வாங்கியிருக்க வாய்ப்பு கிடையாது. ஆப்போசிட் டீமில் இந்த கம்பியை உருவுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கள ப்ளே பண்ண விடாம ஆப்போசிட்டில் வெளியில் ஆடியன்ஸாக இருக்கவங்கள ப்ளே பண்ண விடுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ளே பண்ண விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி விட்டா தானே அமித் எல்லாம் கேப்டன் ஆக முடியும். ஒன்று துஷார் மாதிரி நீங்கள் கேப்டன்சியை ஒழுங்காக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டார்ல பிக் பாஸ் அந்த கேப்டன்சியை. அந்த மாதிரி இவர்கிட்ட கேப்டன்சியை பறிக்கலாம். இல்லைனா வீக்கெண்டுக்கு இப்போயே ஒரு மெட்டீரியல் ரெடிடா அடி வாங்குறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. சிறப்பாக ஹேண்டில் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வேணாவே சமாளிக்க முடியாது. இவர் எப்படி மற்றவங்க எல்லாரையும் சமாளிக்க போறாரு? ஸோ நிச்சயமாக சம்பவம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.